இன்றைக்கி போட போகிற ரெசிபி வந்து இதை சமைக்காத ஷெஃபே இருக்க மாட்டாங்க. கேட்ரிங் படித்த ஷெஃபு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு சமைக்கிறதே ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுறது இந்த டிஷ்ஷாக தான் இருக்கும். சீஸ் சில்லி டோஸ்ட். ஈஸியாக சொல்லித்தரவா? ஸோ சீஸ் சில்லி டோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரெட்ஸ், சீஸ் க்யூப்ஸ் கொஞ்சம், இப்போ நான் ஒரு 3 க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். சாஃப்ட் பட்டர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், எல்லோ, க்ரீன், ரெட் எதனாலும் போட்டுக்கலாம். கார்லிக் ரொம்ப முக்கியம். நல்லா ஃபைனாக பொடியாக சாப் பண்ணி போடணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 6 ப்ரெட்டுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். இது போக வேற ஒன்றும் இல்லை, அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். டீ டயத்துக்கு தாறுமாறாக இருக்கும். ஒரு சீஸ் டோஸ்ட் கிடச்சிட்டு ஒரு டீ குடிச்சேன்னு அம்சமாக இருக்கும். உங்கள் டவுட் என்னென்னு புரியுது. செஃப் சில்லி சீஸ் டோஸ்ட் வந்து அவனில் தானே ஃபினிஷ் பண்ணுவாங்க, சாலமெண்டரில் இல்லை ஓடிஜி அவன் டோஸ்ட் ரெகுலராக ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு. அப்படிலாம் போட்டால் எல்லாராலையும் வீட்டில் ட்ரை பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு நார்மல் பேனை வச்சே எப்படி சீஸ் சில்லி டோஸ்ட் பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கார்லிக்கை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அந்த கார்லிக்லேயும் ஒரு காரம் மாதிரி இருக்கும் நீங்கள் பட்டரில் சாப்பிடும்போது. அதனால் என்ன பண்ணுங்கள், நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. மிக்சிலலாம் அரைக்கக்கூடாது. நல்லா ஃபைன் சாப் பண்ணுறதுனா சூப்பராக இருக்கும். சாப்பிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்லிக்கை நல்லா ரஃபாக வெட்டிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் விடாமல் சாப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபைன் ஆயிரும். பிளேடு பெரிய பிளேடாக இருக்க மாதிரி இந்த மாதிரி நைஃப் வாங்கிட்டிங்கன்னா கார்லிக் சாப்பிங்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டேய், நீ எப்படா வந்த? ஸ்கூல் போய்ட்டு வந்தோடனே எதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, அதனால தான் இன்றைக்கி இதை பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும்பாலும் ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து இந்த ஒரு 3:30 to 5:30 ஹை செல்லிங்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா, சீஸ் சில்லி டோஸ்ட், சாண்ட்விச்சஸ் இதெல்லாம் இருக்கும். சீஸ் சில்லி டோஸ்ட் வந்து ஹை செல்லிங் எல்லா ஹோட்டல்லையுமே. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்போயுமே ஹோட்டலில் வந்து இந்த பட்டர்லாம் வந்து எப்போயும் ரெடி பண்ணி வச்சுருப்போம். இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக எல்லாமே காட்டுறேன். ஹோட்டலில் வந்து இந்த பட்டர் எனி டைம் ரெடியாக இருக்கும். பட்டர், கார்லிக் எல்லாம் போட்டு நாங்கள் மேலாப்பில் கொஞ்சம் இந்த கேப்சிகம் இருக்குல்ல, அதையும் சீஸையும் போட்டு அப்படியே கொடுத்துருவோம். இப்போது கார்லிக் ரெடி, நல்லா ஃபைனாக சாப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த பச்சை மிளகாயை சாப் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி 2ஆக கீறிக்கோங்க. 2ஆக கீறிட்டு வெட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா குட்டி பீஸஸாக கிடைக்கும். ஏன்னா இந்த சீஸ், பட்டர், பச்சை மிளகா ப்ளஸ் கார்லிக்கும் இருக்குது, பூண்டும் போட்டிருக்கோம். இதெல்லாம் சேரும்போது கொஞ்சம் காரமாயிரும். அதனால் இது வந்து எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கடிக்கும்போது உங்களுக்கு பல்ல படாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப காரம் தெரியாது. இன்னைக்கு ஸ்கூலில் என்னடா சொல்லி கொடுத்தாங்க? இன்னைக்கு பாடி பார்ட் கண்ணை பற்றி தட்டுட்டாங்க. எவ்வளோ பொடியாக வெட்டுறீங்களோ அவ்வளோ நல்லது. இந்த கத்தி வந்து அப்படி பக்கத்தில் வெட்டிக்கிட்டே போகணும். பச்சை மிளகாயும் ரெடி. அடுத்ததாக கேப்சிகம். வீட்டில் ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு கேப்சிகம் போதும். இதை மட்டும் வெட்டிக்கலாம். இது என்ன பண்ணணும்னா, அந்த சென்டரில் இருக்க அந்த ஒயிட்டாக இருக்குல்ல, அதை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, நல்லா பக்கத்தில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த பூண்டையும் பச்சை மிளகாயும் ஃபைனாக போட்டிருக்கோம்ல, அதே இந்த பூண்டு சைஸ்க்கே வெட்டிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கேப்சிகத்தையும் இந்த பவுலில் போட்டுருவோம். இப்போது இந்த பட்டரை வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் நமக்கு வந்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிவிட்டு இதையும் இப்போ இந்த பவுலில் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இந்த சீஸ் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு பிராண்டு ப்ரொசஸ்டு சீஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்யூப்ஸாக வாங்கிட்டிங்கன்னா அதை நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். என்னடா ஷெஃப் இப்படி ரொம்ப ஹெவியான ஃபுட்டு சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. என்றைக்கே ஒரு நாளைக்கு ஆசைக்கு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இந்த வேலை உள்ளே தானே இருக்கான், சீஸ் சாப்பிட்டா கொஞ்சம் வெயிட் போடுவான்ல, அதுக்காக தான். என்னடா
இப்போ நம்ம இதை வந்து கிரேட் பண்ணிக்கலாம் இந்த பவுல்லையே. இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 க்யூப்ஸ் போடுறேன், பார்க்கலாம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு. ஒரு 50 கிராம் பட்டர் போட்டிருக்கோம், ஒரு 3 பிளாக் சீஸ் க்யூப்ஸு போட்டு இப்போ நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஹோட்டலில் இது பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக பட்டர் போட மாட்டோம், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து போட மாட்டோம் ரொம்ப. இங்கே ஏன் அதாவது லைட்டாக ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சீஸ் போடுவாங்க. இவ்வளோ பட்டரை போட மாட்டோம் ஹோட்டலில். இங்கே ஏன் நான் இவ்வளோ நிறையா போடுறேன்னா, இங்கே வந்து நம்ம அவனில் பண்ண போகிறதில்ல, இந்த பேனில் பண்ணுறோம். ஏன் பட்டர் போடுறதுனால என்ன ரீசன் பேனில் பண்ணுறதுனால யோசிப்பீங்க. இந்த பேனில் வந்து மேலேருந்து ஹீட் வரப்போகிறது இல்லை, கீழே இருந்தால் ஹீட் வரப்போகுது. ஸோ கீழேருந்து ஹீட் வரும்போது அந்த ப்ரெட்டில் இருக்க பட்டர் இருக்குல்ல, அது மெல்ட் ஆகும்போது சீஸும் சேர்ந்து மெல்ட் ஆயிரும். இல்லைனா பேனில் இந்த மாதிரி பேனில் பண்ணும்போது வந்து சீஸ் சில்லி டோஸ்ட் வந்து ரெடி பண்ண முடியாது, சீஸ் மெல்ட் ஆகாமல் நிற்கும், அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது. அவ்வளோதான், மிக்சர் ரெடி. இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிடலாம். சூப்பர் க்ரீமி ப்ரெட் மிக்ஸ் ரெடி. பேன் ஆன் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆன உடனே ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணலாம், இந்த பக்கம் நான் டோஸ்ட் பண்ண போகிறதில்ல, இந்த பின் பக்கம் மட்டும் தான் டோஸ்ட் பண்ணுற போகிறேன். அது ஏன்றதை அப்புறமா சொல்கிறேன். இப்போது டோஸ்ட் ரெடி. அதாவது ஒரு சைடில் வந்து ப்ரெட்டு நல்லா டோஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டோஸ்ட்டாக இருக்க பக்கத்தை மேலே தெரிகிற மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது டோஸ்ட் ஆகாத இந்த பக்கம் இருக்குல்ல ஒயிட் பக்கம், அதை கீழே வச்சுக்கோங்க. டோஸ்ட் ஆன பக்கம் மேலே இருக்குது, வந்து பாருங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ் மிக்ஸை டோஸ்டான சைடு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. கொரியாண்டர் லீவ்ஸ் போடனா போட்டுக்கோங்க, எனக்கு பிடிக்காது அதனால் நான் போடல. இல்லை சிலர் வந்து இன்னும் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவாங்க. நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண மிக்சரை வச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு 8 ப்ரெட்டு கிட்ட பண்ணலாம்னு நினைக்கிறேன், 8 டோஸ்ட்டு கிட்ட. இப்போது பார்த்தீங்களா, நீட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம். அதாவது நம்ம எந்த பக்கம் டோஸ்ட் பண்ணி கலர் வந்த ப்ரெட்டோ அந்த பக்கமே நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், ப்ளெயின். நம்ம இது வந்து நம்ம குக் பண்ணாத பக்கம். இப்போ இதை வந்து நம்ம பேனில் வைக்க போகிறோம். பேன் ஃபுல்லாக இருக்குது ஹீட்டில், இதில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். இன்னொரு பீஸ் அதையும் எடுத்து வச்சுட்டு, இப்போ அந்த கலர் வராத பக்கம் ப்ரெட்டு பக்கம் கலர் வரும், நம்ம சீஸும் மெல்ட் ஆக போகுது. கொஞ்சம் ஸ்லோ ஃபயர் வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த ஸ்டீமில் சீஸ் ஈஸியாக மெல்ட் ஆகும். இப்போது ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயர் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலான்னா லைட்டாக ஒரே ஒரு டர்ன், ஏன்னா நம்ம அவனில் பண்ணாதனால லைட்டாக ஒரு டர்ன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். போதும், அவ்வளோதான். சீஸ் மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி இருக்குது பார்த்தீங்களா. கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கிராஸ். வாவ், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்படியும் ஒரு கிராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றது நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் அவன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து வச்சோடனே அப்படி டக்குன்னு ரெடி ஆயிரும். நம்ம இந்த பேனில் பண்ணுறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் திருப்பிலாம் போட வேண்டியிருக்கு. அவனில் வச்சிங்கன்னா திருப்பிலாம் போட தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக எடுத்து போடலாம். அவ்வளோதான், ரெடி. இப்போது அடுக்கி வச்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் வந்து இந்த சைடெல்லாம் ட்ரிம் பண்ணிடுவோம். இது நம்ம வீட்டில் தானே பண்ணுறோம், எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கடிச்சு சாப்பிட வேண்டியதான் அப்படின்ட்டு இதை வச்சுருக்கேன். ஹோட்டலில் இல்லை உங்கள் யாருக்கா கெஸ்ட்டுக்கு நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரௌன் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடுங்க. சீஸ் டோஸ்ட், சில்லி சீஸ் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது டேஸ்ட் பண்ணலாம். எப்படி? அது பெருசாக இருக்குது, அதை நான் வச்சுக்கிறேன். நீ இது வச்சுக்கோ, நீ இது வச்சுக்கோடா.
ஏ அது பெருசாடா, ஐயோ நீ அதை கூட அதை நானே வச்சுக்கோ. டேஸ்ட் பார்க்கலாமா? சியர்ஸ். சியர்ஸ். எப்படி இருக்கு? சூப்பர் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இஞ்சி டீ சூப்பராக இருக்கும். ஒரு கிளாஸ் இஞ்சி டீ மட்டும் போடுறியா?